Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சமையல்ல சீக்கிரம் முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி 5 வகையான டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு கிச்சன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப்ஸ் என்ன அப்படினா எந்த விதமான சப்ஜி செய்யறதா இருந்தாலும் குருமா வகையா இருந்தாலும் நம்ம அதை ஈஸியா ஆக்குற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். 2 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்தா 5 தக்காளி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி மிக்ஸில நைஸா அரைச்சு எடுத்துருங்க. ஒரு 1/4 கப் போல எண்ணெயை பேன்ல சேர்த்துக்கணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானாக்கல நம்ம அரைச்சு வச்சிருக்க கிரேவி அதில் சேர்த்துடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா பிரியிற அளவுக்கு இது குக் ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு ரெடியானாக்கல மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறுனாக்கல இந்த மாதிரி கட்டியாயிடும். இப்போ ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா நம்ம என்ன சப்ஜி பண்ணாலும் சரி, சென்னா கோபி எது பண்ணுறதா இருந்தாலும் இதுலேருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாலே போதும், நமக்கு இம்மிடியேட்டாக சப்ஜி ரெடி ஆகிடும். நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னா, சில சமயம் சமையலுக்கு நம்ம சென்னா கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வைக்க மறந்துடுவோம். இதெல்லாம் ஒரு நாள் ஓவர் நைட் ஊறினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் குக்கர் அல்லது ப்ரெஷர் பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு அதில் நம்ம சென்னா அல்லது கொண்டக்கடலை நீங்கள் எதை ஊற வைக்கணுமோ அதை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டாக மூடி போ. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சாலே உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். நம்ம கிச்சனில் அதிக அளவில் தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி டீ தான். அதை எப்படி ஈஸியாக்குறதுன்னு தான் இந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஃபி தூளுக்கு 8 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சீனி எடுத்துக்கோங்க. சீனியை மிக்சியில் திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், இதை 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. நமக்கு எப்போ காஃபி தேவைப்படுதோ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடான வெந்நீரை சேர்த்தாலே போதுங்க. நமக்கு சூப்பராக காஃபி தயாராகிடும். இம்மிடியேட்டாக நம்ம கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை நமக்கே தேவைப்பட்டாலும் சரி, இம்மிடியேட்டாக இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னா, சில சமயம் கொஞ்சம் நம்ம நல்ல சமையல் பண்ண நார்மல் ரைஸை விட கொஞ்சம் வாசனையான ஒரு ரைஸ் தயாரிக்கணும்னு நினைப்போம். ஆனால் புலாவ், பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அதை ஈஸியாக்குற மாதிரி தான் இந்த டிப் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரே ஒரு துணி மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு 5-6 துணி எடுத்துகிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலம், ஜாய்ஜீரா இருந்தால் ஜாய்ஜீரா சேர்த்துக்கோங்க. இல்லை பிரியாணி இலை 2 இலை சேர்த்துட்டு நல்லா பொட்டனை மாதிரி கெட்டிடுங்க. இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம நார்மல் ரைஸாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணி கொதிக்கும் இல்லையா, இந்த பொட்டலத்தில் ஒன்று போட்டுருங்க. நம்ம ரைஸ் நல்லா வெந்த பிறகு ரைஸை வடிச்சிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். அதாவது நம்ம டக்குன்னு ஒரு புலாவ் தயார் பண்ண மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டிப்ஸ்னு சொல்லலாம். இல்லை சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டு, கீர் இந்த மாதிரி கூட சொல்லலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நெய், எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 கப் அவல், 1/4 கப் ஓட்ஸ், ஒரு 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துடுங்க.
இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கஞ்சி மாதிரி ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பாலில் கலக்கி குடிப்பீங்கன்னா சீனியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோரன்னு அரைச்சி எடுத்துட்டு நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சிடலாம். முந்திரி பருப்பு நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் இதை பாயசம் மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஒரு கிளாஸ் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கட்டியாக காய்ச்சினாலே உங்களுக்கு ஹெல்த்தி பாயசம் உடனே ரெடி ஆகிடும். நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பாலில் கலக்கி கூட குடிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தயாரித்த மசாலா பேஸ்ட்டை வச்சு சப்ஜியை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.